திருக்கயிலாய திருவிளையாடல். அனைத்தையும் அறிந்து அறிவில் சிறந்த முதல்வோன் சரவண பைகையிலே தூய்மை பொருந்திய தாமரை மலர்களின் மீது 6 குழந்தைகளாக விளங்கி அமர்ந்த போது நீண்ட கூந்தலையுடைய பார்வதி தேவி, நீவீர் ஆறுமுக திருவுருவனாய் அமையுங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளி நெடிய தன்னுடைய திருக்கரங்களால் அக்குழந்தைகளை ஒரு சேர அணைத்தார்கள். அவை அவ்வாறே திரண்டது கண்டு மகிழ்ச்சி கொண்டருளினாள். உமாதேவி தன் பாலை ஊட்ட அதுவும் உண்டது. பின்னர் அது பார்வதி பரமேஸ்வரரோடு திருக்கைலாய மலையை அடைந்தது. அங்கு நலங்கள் அனைத்திலும் குழந்தை பருவத்து நவவீரர்களோடும் பல லட்சம் வீரர்களோடும் பிரியத்தோடும் நெய்யத்தோடும் இருந்தது. அது தனது கால்களால் 7 கடல்களையும் உடைத்து பெருக்கெடுக்க விட்டது. கூர்மை மிக்க ஆயுதத்தினால் பெருமை கெடாத வானளவிய சத்த குலகிரிகளையும் தகர்த்து விட்டது. பெரிய திசைகிரிகள் அனைத்திலும் மகிழ்ச்சியோடும் விண்ணிலேறி விளையாடியது. இவ்விதமாக பல்பொருள் திருவிளையாடல் புரிந்தருளிய துன்பமில்லாத அக்கடவுளான பெருமான் தனது லீலையில் சிதைவுற்ற எல்லாம் முன்பு போலவே பொலிவுறுமாறு தனது திருவுள்ளத்தில் எண்ணினார். அவை அவ்வாறே ஆகியது. அவ்வற்புத பெருமையை அவனின்றி வேறு எவர் அத்திறமை கொண்டவர்? பின்பு அலங்கு விலகுகின்ற இயற்கையாகவே கடவுளின் மனம் வீசுகின்ற திருமேனியுடைய இளம் பூரணன் ஆகிய கடவுள் ஸ்ரீ மகா கைலாயத்தை அடைந்தார். ஒரு நாளில் சிவபெருமானை குறித்து நாரதர் செய்கின்ற ஒரு யாகத்தில் செய்முறை தவறிய காரணத்தினால் அதிலிருந்து கிடா ஒன்று தோன்றியது. தண்டையும் சிலம்பும் அணிந்த கால்களோடும் விளங்கும் அக்கிடாவானது தனது சிவந்த உடமை குலுக்கிக் கொண்டு எல்லா இடமும் நடுங்கும்படி விரைந்து தார்பறித்து வந்தது. அதனை அடக்கி அருளல் வேண்டும் என்று பெருமை வாய்ந்த தேவர்களும் முனிவர்களும் முருகப்பெருமான் சந்நிதியில் விண்ணப்பித்து அடிபணிந்தனர். அவ்வாறு அந்த ஆட்டுக்கடாவை வலிய அதன் உடல் பொலி வலியா வகையில் வீரபாகு தேவர் தம்முடைய கைகளில் பிடித்து கொண்டு வருதலும் மக்கள் அறிவிற்கு எட்டாததாகிய பிரணவத்தை தனது திருமேனியாகிய கொண்டுள்ள கந்தவேல் நலத்தை அளிக்காமலும் பல புவனங்களிலும் உலாவி வந்து இது எனது வாகனம் என்று கூறி அருளினான். இதனை கேட்ட அக்கிடாவும் அவ்வாறு வாகனமாய் அமர்ந்த பின்பு சிவபெருமான் திருவடிகளை மெய்யன்போடு மலர்களை வணங்கி மிக்க களிப்புடன் சிவசந்நிதியில் இருந்து வெளிவந்து கொண்டிருந்த அழகிய பிரம்மதேவன் சருவல்லமை பொருந்திய திருவடிகளை வணங்காது உதாசீனமாய் கடந்து போயினான். அவ்வாறு சென்ற பிரம்மனை குகக்கடவுள் அழைத்து வேதத்தின் முற்பட்டுள்ள பிரணவத்தின் பொருளை இனிது கூறுவாயாக என்று பணித்தருள அவனும் செவ்வனனே படைப்பு தொழில் நடத்தும் நானே அதன் பொருள் என்று கூறினான். கூறவே அத்தனி முதல்வன் அவரது தலைகள் புன்னூறும்படி நன்கு கொட்டினான். குட்டியதோடு தனது கால்களால் உதைத்து இவனுக்கு பெரிய தலைகளை பூட்டி தப்ப விடாது கொண்டு போய் கந்தகிரியிலே சிறை வையுங்கள் என்று பணிக்க கணநாதரும் அவ்வாறே செய்து முடித்தார்கள். அருணகிரிநாதர் புகழும்படியான ஒப்பற்ற முருகப்பெருமான் சர்வேஸ்வரனாகிய சிவபெருமானுக்கு அப்பிரணவத்தின் உண்மை பொருளை உபதேசித்து எடுத்துரைத்தார். திருக்கயிலாய திருவிளையாடல் முற்றிற்று. திருக்கயிலாய திருவிளையாடல் 2ஆம் பத்து. திருமால் அவர்களின் நாபியில் தோன்றிய பிரம்மதேவன் துன்புற்று சிறைக்கு சென்ற பின் அந்த பிரம்மனது குற்றமற்ற படைப்பு தொழிலை மேற்கொண்ட குக பெருமானை அந்த பிரம்மதேவன் வணங்க தவறிவாறு தவறுவோர்கள் யமபுரத்தை காண நேர்ந்த போது நெஞ்சு நடுங்குதலும் கண்கள் அழுகை மலை பொழியும் துன்பமும் தொண்டை வீங்கும்படி விழுந்து அலரும் துன்பமும் சிறிதேனும் விட்டொழியுமோ? அழகிய பொன்மையான கூர்மை வாய்ந்த வேலாயுதத்தினை திருக்கரத்தில் ஏந்தியுள்ள முருகப்பெருமானுடைய திருவடிகளை அந்த பிரம்மதேவனைப் போல அன்போடு நாடோறும் வந்தியாத வம்பர்கள் மரணம் அடைந்து உயிர்களுக்கு நியாய வழங்கும் யமதர்மனும் நகரத்தை காண நேர்ந்த காலத்தில் கும்பியனும் நகரத்திலும் புழுக்கள் குடையும்படியான சோர்களிலும் வன்மை மிக்க கடி உயிர்கள் இருக்கும் இடங்களிலும் பல திற வண்டுகள் செறிந்திருக்கும் இடங்களிலும் கிடந்து பலவாகிய துன்பத்தில் இருந்து தப்புவார்களோ? பரிசுத்தமான பிறைசந்திரன் தங்கியுள்ள சண்டா மண்டலத்தில் சிவபெருமான் தந்தொருளிய சுப்பிரமணியாகிய சுரகுருவின் அழகிய திருவடி தாமரைகளை அந்த பிரம்மதேவன் நம்பாது கைவிட்டவாறு விடுவோர்கள் விசாலம் பொருந்திய யமபுரத்தை காண நேர்ந்த போது அவர் சிவந்த கைகளிலும் கால்களிலும் பல துண்டாக தரிக்கப்படும் பொழுதும் அழகிய கண்கள் அழுதலால் நீரை வடித்தலும் சண்டாளரை போல முகார விந்தம் வாடுதலும் பெருமை கெடுதலும் ஒளியுமோ?
ஆன்மாக்களுடைய இருதய காயத்தின் நடுவே நின்று தாண்டவம் புரிந்தருளும் சோதி சுரூபனாகிய குகப்பெருமானுடைய அழகிய திருவடிகளை அந்த பிரம்மதேவன் நம்பாது கைவிட்டவாறு விடுவோர்கள் யமனது நரகத்தை காண நேர்ந்தபோது தமதுடம்பு நெருப்பில் வெந்து மண்டையோடு உடையவும் இரத்தம் சிந்தவும் விழுந்து உளம் வருந்தி தமது உறவினரை கண்டுதலும் வாடுதலும் நீங்குமோ? கிளிமொழி எனும் இனிமை சிறக்கும்படியான இச்சொல்லை உடைய உமாதேவின் இளைய குமாரனாகிய பிரணவவேத மார்க்கத்தை அந்த பிரம்மதேவன் போல நம்பாதவர்கள் நன்று தீது உணர்ந்து உரிய நியாயம் கொடுக்கவல்ல யமனை காண நேர்ந்தபோது கொடுஞ்சொற்களுடைய யமபடர்கள் எதிரே தோன்றி கண்ணும் காதும் கலங்குபடி அறைதலும் இரக்கமற்ற இழிமொழிகளையும் அடிப்பிடிகளையும் நல்கிய வாய் முதலிய கருவி அழியும்படி செய்தலும் குறையுமோ? வலிமை மிக்க மயிலின் மீது ஆரோகணிக்கும் அழகனும் நடனம் செய்யக்கூடிய ஆட்டுக்கிடாவை வாகனமாய் செலுத்தும் பெருமை உடையவனுமாகிய குமரக்கடவுளை அந்த பிரம்மதேவனை போல நாடு மனம் ஒளிந்தவர்கள் மண்ணுலக வாசிகளுக்கு நியாய வழங்கும் நமனதூரை நண்ணும் போது வயிறு, பிடர், தலை, மூக்கு, கண், காது, பல்லோடு கூடிய பாகம், உதடு என்னும் உறுப்புகளை ஊறுகாய் போடுகின்ற யமபாடர்கள் பலர் கீறலும் செய்தல் குறையுமோ? வீரயுத்தம் புரிந்த வீர அசுரர்கள் வீர மகேந்திரபுரியை பெரிய கடனினில் நீரினுள் அமில செய்து குஈசனுடைய திருவடியை அந்த பிரம்மனை போல நாடு மன மொழிந்தவர்கள் நமனூர் சேரும் காலத்தில் வலிமிகுந்த கழுமுனைகளிலும் அனல் வீசிக்கொண்டிருந்த சுடு தாரைகளிலும் அடைத்தலும் பயங்கரமான இருட்டுக்களிலும் காடுகளிலும் குளிர்மிக்க இடங்களிலும் தம்முடைய இருப்பிடங்களாக கொள்ளுதலும் நீங்குமோ? மாயம் வல்ல அசுரர்கள் மாண்டொழியும்படி போர் புரிந்த எல்லா மாயமும் வல்ல சிவகுருநாதனும் திருச்செந்தூரின் கண்ணே தேவர்கள் செய்த பூசையை ஏற்றுடைய இறைவனுமாகிய அருமுக சிவனுடைய பெருமை வாய்ந்த திருவடிகளை அந்த பிரம்மதேவனைப் போல தியானம் செய்யாதுள்ளோர் தனது முன்பாக வரும் பாவிகளை கோபிக்கின்ற யமனது உலகத்தை சேரும் காலத்தில் அழியாத உடம்பு சிதைவுறும்படி செயல்களும் குறைவுறுமோ? வாசனையாகிய நயப்பாடு சிறக்கும் கடம்ப பூ மாலையும் ஆபரணமும் அழகிய திருமார்பில் விளங்க பெற்ற குக கடவுளை சர்வேஸ்வரன் என்று எண்ணாது அந்த பிரம்மதேவனை போல விலகிய வேடாதரிகள் யம பட்டத்தை அடையும் போது பாசமேந்திய சிங்காரர் உடல் வலி நீங்கும்படியான கட்டுதலை செய்ய பின்பு எடுத்தெறியத்தக்க கிங்கர்கள் எடுத்து நெருப்பு எரியும் செய்கையும் மார்பில் அறியும் செய்கையும் ஆயுதம் கொண்டு எதிர்க்கும் செய்கையும் குறையுமோ? நன்மதி இழந்து தெரியும் உலகத்தார்களே எண்ணறிந்த திருப்புகளை தம்முடைய பாடல்களில் வைத்து பாடிய அருணகிரிநாதர் அன்பில் விலகுகின்ற குகப்பெருமானுடைய வாசம் பொருந்திய திருவடி மலர்களை அந்த பிரம்மனை போல அவமதித்து தள்ளிவிட்ட சிறுமை குணமுடைய துஷ்டர்கள் காலம் அடைந்த பின்னர் அவர்களுடைய உடம்பை வெட்டி இரத்தம், நரம்பு, நிணனம், தசை, எலும்பு, தோல் என்னுமற்றை வெவ்வேறாக்கும் தொழிலை உடைய யமபாடர்கள் நெருங்கி வந்தவுடன் அவர்களுக்கு தப்பி நிற்குமாறு எங்கனும். திருக்கைலாய திருவிளையாடல் 2ஆம் பத்து முற்றிற்று. திரு கந்தகிரி பட்டாபிடேக திருவிளையாடல். அழகு பொருந்திய இளம்பூரணன் ஆட்டுக்கடாவை அடக்கி அதன் மீது ஏறும் முன்பு பூமியில் பொருந்திய மேருகிரியிலே குளிர்ந்த பூமாலை அணிந்த இந்திரன் முதலிய தேவர்கள் உயிர்களை போக்கி பின்பு உண்மை அறிய மாட்டாத மனத்தை உடைய நீங்கள் எல்லோரும் பிழைத்தருவீராக என்று திருவாய் மலர்ந்தருளினான். அவ்வண்ணமே எழுந்து நின்ற தேவர்களை நோக்கி நம்மை அறிந்து நன்மை அடைவீர்களாக என்று கூறி நிறைந்துள்ள அண்டங்கள் யாவும் தன் வசம் அமர்ந்துள்ள மகா விஸ்வரூபம் கொண்டு நின்றனன். தேவர்களால் திருவுருவத்தை பாதிக்கால் அளவு மட்டுமே தரிசித்தனர். அவ்வாறு தரிசித்தவர்களில் தேவேந்திரன் சர்வ அண்டங்களிலும் நிறைந்திருக்கும் கடவுளே, எங்களை பகைத்த சூரபதுமனை அழித்து எங்களை காத்தருள்வாயாக என்று விண்ணப்பித்தவுடன் வலப்பம் பொருந்திய பூமாலையை அணிந்த தனி பரம்பொருளாகிய கந்தனும் அவ்வாறே செய்வோம் என்று வாக்களித்தவுடன் தேவர்கள் அப்போதே இழந்த நலம் யாவும் பெற்றவர்களைப் போல மனம் குளிர்ந்தார்கள். அவ்வண்ணம் உள்ள களிப்பெய்திய நீல நிற திருமால் முதலிய தேவர்கள் முருகவேலோடு வலிமை பொருந்திய பரிசுத்த திருக்கைலாயத்தை அடைந்தனர். அங்கு பொருந்திய ஒரு பொற்கோயிலின் நடுவிடத்தை அவர்கள் ஒரு அழகிய சிங்காசனமிட்டு முப்பிறப்பு ஆறிய முருகவேலை நோக்கி, தேவரீர் இதன் மேல் தொழுந்தருளல் வேண்டும் என்று வேண்டினர். அவரும் அவ்வாறே செய்தார்.
மும்மல வழக்கு மூட பெற்ற ஆன்மாக்களுக்கு பேரின்ப நெறி காட்டும் சிறப்புடைய பழைய வேதமாகிய கடலின் கரையை கண்ட சிறப்பு மிளிர்கின்ற வசிஷ்டர் முதலாக உள்ள பிரம்மதேகம் உடையவர் பலர் அங்கு வந்து பாலரூப பெருமானடி பரவினர். அவர்கள் பரிசுத்தமான ஆகாய கங்கை நீரை கொண்டு நல்ல வேத மந்திரங்களை சொல்லிக்கொண்டே அழகிய செங்கோலேந்தி விளங்கும் குகப்பெருமானுக்கு ஒளிமிக்கதோர் அழகிய கிரீடத்தை அவனது திருமுடி கணிந்து பின்வருமாறு சொல்லத் தொடங்கினர். அலிவரியா வேதங்கள் துதிக்கும் பரம்பொருளே, மேக நிற மேனியனாகிய திருமால் முதலிய தேவசேனைகளுக்கும் இனிமேல் ஏற்றபதி தேவர் ஆவீர் என்று மனமாறு விண்ணப்பிக்க முடிவெல்லா ஆற்றல் படைத்த முருகவேலும் அதற்கு இசைந்தருளினான். மகாஜக குரு என்று கூறிக்கொண்டு திருமாலும் ஏனைய விண்ணவர்களும் பணிந்தனர். எல்லா வல்லமை உடைய முருகவேலும் குறை ஒன்றும் இல்லா வெள்ளிங்கிரிக்கு எழுந்தருளினார். மற்றையோரும் விண்ணகத்தையும் கானகத்தையும் அழகிய இல்லங்களையும் அடைந்தனர். வலிமை வாய்ந்த கந்த கடவுள் அமர்ந்தருளிய காரணத்தினால் அம்மலைக்கு ஒளிமிக்க கந்தகிரி என்னும் பெயர் எய்தியது. அருணகிரிநாதர் அடித்துள்ளும் அன்புடையீர், இனி அத்தேவர்கள் கந்தவேலை எதிர்த்த அக்கதையை விருப்பத்தோடு சொல்ல கடவேன். கந்தகிரி பட்டாபிடேக திருவிளையாடல் முற்றிற்று. மேருகிரி திருவிளையாடல். மேலோர்களே, சிவபெருமானுடைய நெற்றிக் கண்களிலிருந்து வெளிப்பட்டுள்ள இறைவன் பொற்கிரியாகிய மேருமலையில் எழுந்தருளி அதன் வலிய சிகரங்களை பெயர்த்தெடுத்து விசாலமான திசைகளில் வீசி விளையாடினான். அதனை தடுக்க வேண்டும் என்று தேவேந்திரன் திசை காவலர் சூழ விரைவிலே அங்கு வந்து தனது வஜ்ராயுதத்தை பிரயோகித்தான். பல வெட்டுகளை படைத்த அது வெந்து சாம்பலாகி அழுவதைக் கண்டு இப்படி செய்த இவன் ஒரு மகா புருஷனே என்று மிகவும் மனம் புழுங்கினான். மேலோர்களே, பின்பு பொன்மாயாய் விளங்குகின்ற அம்மகா மேருகிரியை கிடுகிடுவென நடுங்கும்படி முருகப்பெருமான் அசைத்தமையை உணர்ந்த அவ்விந்திரன் தன்னுடைய ஆணையாகிய ஐராவரமானது இறைவன் விட்ட வலிய பானம் ஒன்றிலே மடிந்து விழுதலையும் கண்டதோடு அவன் உள்ளம் கொதிப்பொழிவு நின்றான். பின்பு பார்வதி தேவியின் இளைய திருக்குமாரனாகிய முருகவேலியவே 4 அம்புகளால் இந்திரன் தனது கிரீடம், பெருமை வாய்ந்த கொடி, கவசம் என்பதை இழந்து ஆர்ந்த உணர்வையும் இழந்து அழகிய காந்தியோடு விளங்கும் அவன் நிலத்தில் விழுந்தான். உண்மை நெறியை விரும்பும் நன்மை வாய்ந்தோர் உலகத்தோர்களே, பூமியில் ஆன்மாக்கள் தமது உடம்பை விட்டு பிரியும் போது அவற்றை பிடித்து செல்லும் வலிய தோள்களை உடைய யமன் பல ஆயுதங்களை கொண்டு சண்டை செய்வதை சிவகுமரன் பார்த்து இலை போலுள்ள அம்புகளால் 5 ஏவ அவை யமன் உடம்பிலே தைத்தவுடன் அவன் நிலை குலைந்து அறிவிழந்து பெரிய நீலகிரி என்னும்படி தலைமேல் விழுந்தான். உயர்ந்தோர்களே, எண்ணி முடியாத பல்வேறு உருவமுடைய பொருள்களும் வெந்து நீராகும்படி சூழ்பவனாகிய அக்னி தேவன் கடுஞ்சினத்துடன் போர் புரிய தொடங்கியவுடன் பரமசிவகுமரன் அஞ்சாத ஆற்றலோடு ஒளியினை செய்கின்ற 3 பாண்டங்களை ஒருங்கே விட்ட மாத்திரத்தில் அவை வந்து அக்னி தேவனது உடம்பை தாவி வளைந்து கொண்டவுடனே அவனும் நெஞ்சிலே திகில் கொண்டு மலை போல் கீழே விழுந்தான். உண்மையறியும் சிறப்புடைய உயர்ந்தோர்களே, முத்து பவளம் என கொளிக்கும் அலைகளை வீசி விளங்கும் நீரை இனிது ஆள்பவனாகிய வர்ணதேவனும் சினந்து வஞ்சனம் கூறி போர்க்கெழுதலை கண்டு பரமசிவனது நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்பட்ட பாலன் ஒரு கணத்திலே 4 அஸ்திரங்களால் அத்தேவனது திறனை ஒடுக்கி உணர்விழந்து கீழே விழும்படி செய்தான். சீவ வாழ்க்கையை ஒதுக்கி சிவ வாழ்க்கையை அடைய விரும்புவோர் போய் அடைவதும் அச்சிவகுமாரனுடைய திருவடிகளே என்று அறிவீர்களாக. மலைகளில் இருந்து இடம்பெயராத எப்பொருளும் நிலம் பெயர்த்தெடுக்கும் பேரும் ஆற்றலும் படைத்த வாயு தேவன் ஆர்ப்பரித்து எழுந்து போர் புரிந்தான். பிரணவ சுரூபன் சுப்பிரமணியனும் அவன் மேல் 2 அம்புகளை ஏவி அவன் இதயத்தனமானது பெரிதும் கலங்கி நிலத்தில் விழும்படி அப்போது வென்றான். மேலோர்களே, அவனே சகல சாஸ்திரங்களையும் உணர்ந்து சேர்ந்தவர்கள் தியானிக்கும் சிவன். இறைவனுடைய அளப்பெருஞ்சிறப்புகளை அறிய முயலும் செம்மை வாய்ந்த பெரியோர்களே, சீவராசிகள் நெஞ்சத்திலும் பெரிய புவனங்களிலும் விளங்கும் பெருமை படைத்த சூரியன் வன்மைகள் பேசி பல்லை நறுநெருவென கடித்து போர்க்கொடாய் என விழுந்து சமமற்ற பெருஞ்சண்டை நிகழ்த்திய போது குமார பெருமான் புன்னகை செய்து 2 அம்புகளை வெடித்து மனம் முதலிய திரிகரணங்களும் ஒடுங்கும்படி அவனை வெற்றி கொண்டான். அன்புடையர்,
பின்பு அமுதம் பொழியும் கிரணங்களை உடைய சந்திரன் மிகவும் வெகுண்டு போர் செய்ய குழந்தை திருவோடு உள்ள இறைவன் எதிர்த்தோனது தோல் வலி குன்றி ஒரு கணத்தில் வீழ்ந்து கிடக்குமாறு ஒரு அம்பை ஏவினான். அங்கு காணப்படுகின்ற மற்றைய தேவர்களும் தரைமிசை வீழ்ந்து கிடக்கும்படி நொடி பொழுதில் அதிக அம்புகளை விடுத்து துன்பம் செய்ய எண்ணிய ஒவ்வொருவர் மீதும் ஒவ்வொரு அம்பை அந்த யுக்தியை பிரயோகித்தான் என்பதை அறிவீர்களாக. இன்பத்தை ஆற்றலையும் நலங்களையும் விரும்புகின்ற பெரியோர்களே, மேற்சொன்னவாறு இளம் பெருமானாய் விளங்கும் எம் இறைவன் மேருமலையில் இருந்து கொண்டு திருவிளையாடல் புரிதலை தேவகுருவானவர் அறிந்து விரைந்தோடி வந்து பிரணவ சுரூபியே, அருமுக சிவனே என்று தோர்த்தரித்த போது பெருமான் எல்லோரும் உயிர் பெற்று எழுந்து வாருங்கள் என்று திருவாய் மலர்ந்தருளினான். உடனே அவர்களும் அவனது திருவடிகளில் வீழ்ந்து பணிந்தனர். அப்படிப்பட்ட திருவடியை உடையோன் கந்தகிரி பெருமான் என்று உணர்வீர்களாக. உயர்ந்த நேயம் படைத்த பெரியோர்களே, சிவகுமாரனும் பெரிய சங்கரித்த முதல்வனும் அழகார்ந்த மயிலை வாகனமாய் உடையவனுமாகிய அக்குமாரனை செலுத்தும் அம்பினார் கிடைத்த திருவருள் வலிமையால் அவனுக்கு வேறு எவரையும் எப்பொருளையும் யான் வணங்க மாட்டேன் என உறுதி கொண்டுள்ளேன். இந்நிலையில் வேட்கை கொண்டெழுந்து உலக நசியை வெற்றி கொண்டு திருப்புகழ் கவிகள் பல சொன்னவராகிய அருணகிரிநாதர் உபதேசித்தருளிய நெறியுமாம் இவ்வுலகின் இனிதென சிறந்த நெறி ஒன்றுமில்லையே. மேருகிரி திருவிளையாடல் முற்றிற்று. திரு கந்தகிரி சிறுட்டிக்காரிய திருவிளையாடல். மனம் துன்பத்திலும் உடல் சிறையிடமான மலைக்குகன் கண்ணும் கிடைக்க பெற்ற பிரம்மதேவனது படைப்பு தொழிலை முருகப்பெருமான் எவ்விடத்தில் இருந்து கொண்டு எவ்வண்ணம் குறைவின்றி செய்தொருளினான் விளக்க வேண்டும் என்றால் கேட்பீராக. மேற் சொன்ன கந்தகிரியில் மாணிக்க நிறத்த அழகிய சூரியனை நிகர்த்த தன் திருமேனி விளங்க அம்முருகன் வீற்றிருந்தான். அத்திருவுருவத்தின் வலக்கரங்களில் அபயமும் மாலையும் பொருந்திருக்கும். இடக்கரங்களில் கமமண்டலத்தின் தங்கி நிற்கும் அழகு வாய்ந்த திருக்கோலத்திற்கு திருமுகம் சத்தியோஜத போன்று இருக்கும். கந்த கடவுள் எந்த தேவனது வரமும் பெறாமலே தன்னுடைய ஆற்றலால் படைப்பு தொழிலை இத்திருவுருவத்திலிருந்து செய்தருளினான். முகக்கடவுள் இந்த பெரிய படைப்பு தொழிலை தானாகவே செய்ததால் அவன் பிரம்மனை தண்டித்த காரியத்தில் யாதொரு குற்றமும் ஏற்படவில்லை என்று உணர்வீர்களாக. ஓதுதற்கரிய வேதம் வல்ல முனிவர் விளக்கமுடைய திருமால் ஆகிய இவர்கள் விடையேறும் பெருமான் முன்பாக வந்து அன்போடு சென்று தொழுது பிரம்மன் சிறைப்பட்டு மெலிந்து கொண்டிருக்கின்றான். அவன் மீது எவ்வளவு பெரிய குற்றம் இருந்தாலும் இப்போது பொறுத்து அவனை சிறையிலிருந்து விடுத்தருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். மண்ணுலகத்தில் மேம்பட்ட வாழ்க்கையில் உள்ளீர், அளவு கடங்காத சுப்பிரமணியவும் சதாசிவமும் என்று சுரம் மிகுந்த வேதம் கோஷிக்கும். இதை உணராத தவறுதல் பேசிய பிரம்மனை சிறை தவிர்க்க வழியும் உண்டோ கூறுங்கள் என்று வினாவிய விண்ணுக்கு முன்னே அவர்கள் பிரம்மனை சிறையிட்டு நீண்ட காலம் ஆகிவிட்டது. ஆதலால் இனி விடுத்தருளல் வேண்டும் என்று விண்ணப்பித்தனர். பின்பு சிவபெருமான் நந்தி தேவரை அழைத்து, நீ நங்குமரனிடத்தில் சென்று இம்முடிப்பை தெரிவி என்று பணித்தவுடன் பிரமாக்கிரமசாலியாக அவரும் முருகவேலின் தாளினைகளை கண்டு நன்மையான தீர்மானத்தை கொண்ட அவரை விண்ணப்பித்து, பெருமாளே, பிரம்மன் சிறையை தவிர்த்தருள்க என்று கூற அது செவி கொண்ட பிரான், உன்னையும் பிரம்மன் இருக்கும் சிறையில் இடுவேன் என்று கூறவே நந்திதேவர் உள்ளங்கலங்கி திரும்பிவிட்டார். இவ்வாறு கலக்கமடைந்து மீண்ட நந்திதேவர் சிவபெருமான் திருவடிகளை பணிந்து முருகவேல் உரைத்ததை கூற சிவபெருமான் குமரக்கடவுள் முன் எழுந்தருளி, மைந்தா, விலங்கிடப்பட்ட கால்களை உடைய பிரம்மனை சிறையிலிருந்து விடுவே என்று கூற முருகவேலும் ஏவலரை கொண்டு விலங்கை நீக்கி விடுத்தருளினான். பிரம்மதேவரது பேரருள் கொண்ட இவர் திருமுன்பு பிரம்மன் வந்து அடிமை திறம் பேணி வணங்க அறிவிழந்து அறியாமை வயப்பட்ட சிறியோனுக்கு அனுகிரகம் செய்தருளல் வேண்டும் என்று வணங்கினார். நீ உனது தொழிலை செய்து பாலக்கடுவாய் என்று கூறி அருளினான். இதனை கேட்ட பிரம்மனும் களிப்புற்று தனது இருக்கையை சேர்ந்தான். அஞ்ஞான மிகுந்த அகத்தினர்கான அமலா சிவபெருமானும் பெரிய கைலை அடைந்தனர். உண்மை வாய்ந்த பொதிகை மலையில் வீற்றிருக்கும் தவ உடைமையையும்
பொறை உடைமையும் சிறந்துள்ள அகத்திய முனிவர் குகேசன் பெருமையை உணர்ந்து அக்கடவுள் முன்பு அன்போடு கூடி அழகுடன் நின்று குளிர்ந்த அருட்கண்ணுடையாய் அடியேனுக்கு அருள் செய்து காத்தருள்வாயாக என்று அழகிய தமது கைகளை அஞ்சலித்து சாஷ்டாங்க வணக்கம் செய்தவுடன் அக்குரு சுவாமியும் அவ்வாறே செய்தருளினான். சிவஞானத்தை பெற்ற அகத்தியர் மலர் மாலை தரித்து முருகப்பெருமானது படைப்பு தொழிலால் அக்கந்தகிரியானது அழகும் வாசனைகளும் வீசும் சந்தன மரம் முதலிய தாவரங்கள் முதலியவற்றின் அழகும் ஒருங்கே பொருந்தியிருக்க தரிசித்து இந்த கந்தகிரியாக மகாஸ்வர்க்கத்தின் வாயிலில் இறங்கியுள்ள அழகிய வீரபாகு தேவர் முதலிய அனைவரும் முருகப்பெருமான் பால் விடைபெற்று கொண்டு பொதிகை மலைக்கு திரும்பினார். இப்பெருமானுடைய திருவடிக்கு தலையன்பு காரணமாக நஞ்சனினும் போன்ற உள்ளம் பற்றாத அருணகிரிநாதர் போல் நீவிரும் நடந்து உயர்வீர்களாக. கந்தகிரி சிறுட்டிக்காரிய திருவிளையாடல் முற்றிற்று. இமயமலை சாற்று திருவிளையாடல். திருவிக்கிரமனா எழுந்து பெரிய உலகங்களை 2 அடியில் அளந்த வானமாமூர்த்தியின் கண்களிலிருந்து விண்ணுலகமெல்லாம் பெருமை அடையும்படியாக பரிசுத்தம் பிரகாசிக்கின்ற அமுதவள்ளி சுந்தரவள்ளி என்னும் 2 பெண்மணிகள் வியப்பை பயக்குமாறு அவதரித்தார்கள். இவ்வாறு அவதரித்த அவ்விரு மகளிரும் சிறந்த ஒளிர் அழகின் மேம்பட்டு விளங்கும் பருவத்திலே சொல்லுதற்கரிய ஞானமும் அழகும் ஆற்றலும் தன்பால் நிலைத்திருக்க பெற்ற திருவருவோடு நித்திய ஆனந்தமாய் விளங்கும் குமரக்கடவுள்தான் மங்களமாக தம்மை மணக்கத்தக்க நாயகனாவான் என்று உணர்ந்தனர். அவ்வாறு உணர்ந்தபோது அவர்கள் தமக்கும் அத்தனி முதல்வனுக்கும் அவதார தலமாயிருந்தது கண்ணே. ஆதலால் நமக்கும் அப்பெருமானுக்கும் இணைந்துள்ள பொருத்தமும் இப்போது நாம் செய்து கொண்ட தீர்மானத்தின் நோக்கமும் இதை செய்வதற்கு வாய்ந்த இப்பொழுதும் நல்லனவே என உள்ளம் பூரித்தார்கள். அவர்கள் அப்பரமனை குறித்து பெருந்தெய்வம் செய்வோம் என்று வலிய நகத்தை உடைய புலிகளும் சிங்கங்களும் யானைகளும் சண்டை செய்யும்படியான சோலைகள் சுற்றிலும் எக்காலத்திலும் பொலிவு நிலை பெற்றிருக்கும் மலைகளுக்கு அரசனாகிய இமயமலையினை கண்டடைந்தார்கள். உமாதேவியை தோற்றுவித்து இமயமலையின் அழகிய சாரலில் செவ்விதமான ஒரு பக்கத்திலிருந்து மணப்பு வாய்ந்த முஞ்சம் புல்லால் செய்யப்பட்ட புரியை தமது இடுப்பில் கட்டி அதற்கு பொருந்தமாறு சீர்த்த மான்றோலை கீழாடையை உடுத்து விருப்பத்தோடு மவுரியை தமக்கு மேலாடையாக கொண்டனர். பரிசுத்தமாகிய திருநீற்றை அள்ளி தமது திருமேனி முழுவதும் பூசிக்கொண்டனர். குமார கடவுளின் திருநாமம் பெருமையை பெரிதும் பாராட்டி துதித்தார்கள். முருகப்பெருமானது திரு 6 எழுத்துக்களையும் செபித்தார்கள். இந்த விதமாக இருவரும் செய்த பெரிய தவம் சில வருடங்களாக பொலிவுறுதலை கண்டு தேவர்களும் தவசிகளும் அதிசயித்தார்கள். அந்த வனத்தில் வாழ்கின்ற மானும் வேங்கையும் பாம்பும் கொடிய கீரியும் மற்றும் பிறப்பு பகை உள்ள எல்லா பிராணிகளும் அத்தவத்தின் பெருமையால் ஒன்றுக்கொன்று நட்புடையவன் ஆயின. இப்பெருந்தவத்தை திருவுள்ளத்தில் அடைந்து எங்கள் கடவுளாகிய செவ்வேட்பரமன் காதுகளில் வர்ணிக்கத்தக்க மகர குண்டலங்களும் இடுப்பிற் பீதாபாரமும் சிரசில் கிரீடமும் சமமற்ற புயங்களிலே பொன்வாகு குவளையங்களிலும் மார்பில் பதக்கமும் தாளில்களிலே அழகிய சிலம்புகளும் கையில் கடங்கங்களும் ஒளி வீச அவர்கள் முன்னே எழுந்தருளி வந்தனன். இவ்வாறு எழுந்தருளி வந்த இறைவன், பெண்களே, உங்கள் மனம் விருப்பத்தை சிறிது காலம் சென்ற பின் குறைவின்றி நிறைவேற்றுவேன். அமுதவல்லியே, நீ தேவேந்திரன் மகளாய் தோன்றினில். இளைய சுந்தரவல்லியே, நீ பொற்புடைய பூவுலகில் சென்று சிவமுனிவருக்கு மகளாய் அவதரி என்று திருவாய் மலர்ந்தருளினான். அவ்வாறே செய்வோம் என்று அவ்விருவரும் சொல்லி செய்த வணக்கத்தை ஏற்றுக்கொண்டு தனி பெரும் கடவுளாகிய கந்தன் மறைந்தருளினான். அத்தெய்வ மகளிர்களுக்கு சொல்லி அருளியதை உய்த்துணர்ந்துவோர் மின் போலும் ஒளியை உடைய மாதர் மேல் வைக்கும் ஆசையை இயல்பாகவே வென்றுள்ள பரம்பொருள் அவர். புய வகுப்பு முதலிய பல வகுப்புகளுக்கு திருவகுப்பினும் நூலை பாடியருளிய அருணகிரிநாதருடைய உள்ளத்தில் வீற்றும் இருக்கும் தெய்வம் அப்பெரும் சிறப்புடையோனே ஆவான். இமயமலை சாற்றிரு திருவிளையாடல் முற்றிற்று. திருக்கயிலாயத்து படைபெரு திருவிளையாடல் முதற்பத்து. தேனுரையும் கடம்ப பூமாலை அணிந்த செவ்வேல் எல்லா கடவுளுக்கும் மேலே விளங்குகின்ற கந்தகிரியில் திருக்கயிலாயத்து பிறை அணிந்த சிவபெருமானுக்கும்
உமாதேவிக்கும் நடுவே அழகோடு அமர்ந்திருந்த சமயத்தில் நீலமேனி பிரகாசிக்கின்ற திருமாலும் பிரம்மனும் இந்திரனும் ஏனைய தேவர்களும் எதிர்வந்து நின்றார்கள். அப்போது அருமுக சிவத்தை நோக்கி, சண்முகா, அசுரரோடு செய்ய வேண்டிய போருக்கு நீ அழைக்கும் பொருட்டு வலிமை வாய்ந்த இத்தேவர்கள் இங்கு வந்துள்ளார்கள். அவ்வண்ணமே செய்து அவர்களை ஆண்டு கொள்வாயாக. பெருஞ்சிறப்புடைய இது நின் வேல், இதனை ஏற்றுக்கொள் என்று கூற அவ்வாயுதம் விருப்பத்தோடு செம்மை பொருந்திய தக்க திருக்கரை ஒன்றினை சார்ந்து மிக்க வலிமை கொண்டு விளங்கிற்று. வேறு ஆயுதங்களை எடுத்து சிவபெருமானது திருமுன்பு வடிவேலை தாங்கிய கடவுள் வீறு கொண்டுள்ள அத்துணை ஆயுதங்களையும் கரங்களில் இறங்கினான். பின்பு நீரணி கடவுள் சிவபெருமான் வலிய பயமுடைய வீரபாகு தேவர் முதலிய நவ வீரர்களுக்கு பல லட்சம் வீரர்களுக்கும் ஆயுதங்களை கைகள் நிரம்ப வழங்கினான். செவ்வேலின் திருவிளையாடல் இருக்க உள்ள நீங்கள் பெரும் வலிமை படைத்த பூதகணங்களோடு சென்று அசுரர்களை வென்று வருவீர்களாக என்று கலைகளுக்கு நாதனாகிய சிவபெருமான் வாழ்த்தி செவ்வேலை தனது மார்பில் தழுவி அழகார்ந்த உமாபிராட்டி கையில் கொடுக்க பிராட்டியும் நீ வாகைமலை சிறப்புற சூடி திரும்பி வருவாயாக என்ற ஆசிமொழி கூறினாள். அவ்வாசி மொழிகளை கேட்டவுடன் செவ்வேட்பரமனாகிய எம்பிதா அவர் சன்னதியிலிருந்து புறப்பட்டார். அங்கு வந்து நின்ற தேவர்களும் சம்புவை வணங்கி வெளிவந்து பின்பு ஒளி பொருந்திய பார்க்கடலில் பள்ளி கொள்ளும் விண்டுவானவர் முருக கடவுள் தேரில் பூட்டியுள்ள லட்ச குதிரைகளையும் நீ செலுத்துவாயாக என்று வழி குன்றாத வாயுதேவனை நியமித்தார். பெரிய மணிரதத்தில் முருகப்பெருமான் அமர்ந்த போது தேவர்கள் ஆர்ப்பரித்தார்கள். உவகையுடன் கரங்கொட்டி ஆர்ப்பரித்தார்கள். தூய்மை மிக்க குதிரைகள் கனைத்தன. அக்கணிப்பின் பொருளை கூறுமிடத்தில் தேவர்கள் வெற்றி பெற்று வாழ்வார் என்பதே ஆகும். அக்குதிரைகளை தொடர்ந்து வந்த பலர் அக்கணிப்பினை பல வாய்வுள்ள வேத ஒளியே என்றனர். பலர் நமக்கு மங்களம் உண்டாகும் என்று துள்ளினார்கள். எல்லோரும் மகிழ்ச்சி எய்தினர். பல வீரர்கள் பலம் பொருந்திய கொடிகளை அசித்து கூத்தாடினார்கள். வேறு பல பழைய வீரர்கள் காலங்கண்ட கோடாரியும் வாளையும் அசித்து கொண்டு விளையாடினார்கள். ஒளிமுகத்தை உடைய பூதர்கள் பலர் தம்முடைய நீண்ட சடைகளை ஆட்டினர். பரந்த வடிவினர் பலர் தம்முடைய ஆயுதங்களை விண்ணிலிருந்து மீண்டும் பிடித்தனர். பானுகோபன் தம் அழகிய 1000 சங்குகளையும் முழக்கினான். இவ்வாறு நிகழ்ந்தவனவெல்லாம் பரம்பொருளும் வேலாயுத பெருமான் கண்ணுற்று இனிய புன்சிரிப்பு கொண்டனன். போர் என்னும் சொல்லை கேட்டு விம்மிய பூத வீரர்களும் கூறிய வலிமை உள்ள சிறந்த ஆயுதங்களோடு விளங்கிய சேனத்திரள் கொண்டு விளங்கியவர் கூட்டத்தில் பாதியாகிய 1000 வெள்ளமும் வேலாயுத கடவுளை நெருங்கி சூழ்ந்து வரவும் என்று நின்ற பூதகர்கள் 1000 வெள்ளம் முன்னே செல்ல தலைவராக வீரபாகு தேவர் செய்தனர். அவ்வாறு நிகழ்கையில் முருகவேலினது ரதமும் முன்னேறி சென்றது. வலிமை மிக்க அச்சேனை தன் இயக்கத்தில் குறைவற்ற கடல் போல் இருந்தது. அவ்வாத்தியங்கள் ஓசை அந்த கடலின் ஓசையை நிகர்த்தது. அருணகிரிநாதர் நெறி சென்ற இன்பம் காணும் நல்லீர். மேலும் சொல்ல வேண்டியவற்றை இனி காண்போம். திருக்கயிலாயத்து படைப்பெரு திருவிளையாடல் முதற் 10 முற்றிற்று. திருக்கயிலாயத்து படைப்பெரு திருவிளையாடல் 2ஆம் 10. 11 கணக்குப்பட்ட பெரும் படைகள் எத்தகையவன என்பதை காண்போம். தோமாரம், குத்தும் ஈட்டி, வில், அம்பு, வலிய வஜ்ராயுதம், சுத்தமான தாமரை, விருது கொடி, பெரும்மணி, வாள், அங்குசம், பரசு என்பனவாகும். பார்வதி தேவியின் திருமேனி தம்மில் பிரதிபலிக்குமாறு அத்தேவியின் அழகிய பாத சிலம்பின் பருமணி 9 துள்ளி விழுந்தன. இப்படி தேவியின் திருவுருவ பிம்பமாகிய சாயையை 9 மணிச்சுடர் நிறைந்து 9 மகளிர் ஆயின. இனிய மொழிகளோடு கூடிய தெய்வ திருவுமுள்ள பாங்கின்படி தெய்வத்தன்மையுள்ள கருப்பத்தை அவர்கள் அடைந்தார்கள். பூர்வீக பிரம்மதேவர் விஷ்ணுவின் கமலத்தில் தோன்றியது போல அவர்களுடைய நாபி கமலங்களிலிருந்து 9 வீரர்கள் உதித்தார்கள். அம்மகளிருடைய ஒளிமயமான உடம்பின் வேர்வையிலிருந்து லட்சம் வீரர்கள் தோன்றினார்கள். வீரபாகு மாணிக்கவல்லியின் மகன், வீரகேசரி தரளவல்லியின் புதல்வன்.
வீரராகத்தன் வெள்ளிய வைரவல்லியின் புத்திரன். வீரதீரன் நல்ல நீலவல்லியின் சுதன். வீரமகேசுரன் கோமேதகவல்லியின் குமாரன். பரிசுத்தம் வாய்ந்த வலிமை மிக்க வீரமகேந்திரன் புட்பகரவல்லியின் நந்தனன். வீரரந்தகன் பவளவல்லியின் தயனன். போர் விருப்பமுள்ள வீரபுரந்திரன் காந்தி குறையாத வைடூரியம் வள்ளிக்கான் முளை. வீர மார்த்தாண்டன் மாசில்லாத அழகு பொருத்தும் விளங்கும் மரகதவல்லியின் மைந்தன். திறம் பொருந்திய 9 வீரர்களுமே நவ வீரர்கள் என்னும் விளங்கினார்கள். இவர்கள் பிரணவவாசியான கந்த கடவுள் பிரசன்னப்பட்ட பின்னர் அன்பு பொழிய நன்கு அவதரித்தவர் ஆவர். இக்காரணத்தால் இவர்கள் சண்முக கடவுளுக்கு சுத்தமான மெய்க்காவல் பொலிவுற நிற்கும் முறைமை பற்றி அக்கடவுளது கடல் போன்ற சேனைகளோடு படைக்கலமேந்தி முன் சென்றார்கள். துன்பமில்லாத இளம் பெருமானது புகழை பாடிய அருணகிரிநாதர் என்னும் நுண்மைவாதியான தவத்தில் விளங்கிய தலைவனை உள்ளத்தில் நிறுத்தும் அன்புடையீர் மேற் சொன்ன லட்சம் வீரர்களும் நவ வீரர்களை நன்கு தொடர்ந்து செல்லும் வலிமையை பெற்றனர். திருக்கயிலாயத்து படைப்பெரு திருவிளையாடல் 2ஆம் பத்து முற்றிற்று. மாயபுரி திருவிளையாடல். வீரர் தலைவராகிய வீரபாகு தேவர் முதலிய நவ வீரர்களோடு தன்பால் அன்புமிக்க லட்சர்களும் அளிக்கப்படா பூத படைகள் 2000 வெல்லவும் வலிமை மிக்க 108 படைத்தலைவர்களும் அசுரர் கொடுமையால் அச்சம் படைத்த திருமாலதி தேவர்களும் தன்னை சூழ்ந்து வர வேலாயுதனாகிய விமலன் இம்மண்ணுலகிற்கு எழுந்தருளினான். பூமியில் விளங்குகின்ற ஏமகூட மலையின் சாரலில் அமைக்கப்பட்ட பெரிய மாயபுரியின் கண்ணே யானை முகத்துடைய தாரகன் என்னும் அசுர வீரன் வாழ்கின்ற வாழ்வின் மேம்பாட்டுடைய பராக்கிரமங்களையும் முனிவர்கள் போற்றும் அகத்திய முனிவர் சாபத்திலிருந்து பெரிய கிரௌஞ்சங்கிரியை வடிவான அசுரனுடைய வல்லமைகளையும் அவ்விமலன் திருவுள்ளவத்தே கருந்தன்னையை ஆயினான். வடிவேற் பரமனது வரவை அறிந்த மாத்திரத்தில் அத்தாரகாசுரன் யான் அவனை கொல்வேன் என்று அசுர சேனைகளோடு அருமுக கடவுள் முன் வந்து எதிர்த்து நின்ற அற்ப ஆற்றலும் இல்லாத பேர்களை துணை கொண்டு வந்த சிறுவனே, திருமாலனது வலிமை மிக்க சக்கர ஆயுதமானது இதோ என் கழுத்தில் கிடப்பதை காண்பாயாக என்று கூறினான். பிரம்மாஸ்திரத்தை நல்ல ஒரு பழம் போல விழுங்கிவிட்டான். நீ இப்போது இங்கு வந்தனன் பயனும் இல்லை என்பதை அறியாய் என்று பல வீர மொழிகள் கூறி வானத்தொளிரும் நட்சத்திர கணங்கள் உதிரவும் 8 திக்குகளும் நடுங்கவும் தனது பெருமை பொருந்திய வெண்செங்கை முழங்கி வெகுண்டு பானங்களை சொரிந்தான். அந்த பானங்கள் முருகப்பெருமானை நெருங்கும் வலிமை இல்லாதவனாய் அவன் இருக்கையை வலம் வந்து திருவடி தொழுதவுடன் தாரகாசுரன் விரைந்து கொடிய பலம் வாய்ந்த பெரிய பாசுபஸ்திரம் ஏவினான். குமரவேலாதனை தன்னுடையதென்று சொல்லி அன்போடு கரத்தில் பிடித்து வைத்து கொண்டான். அப்போது மாயாவியான கிரௌஞ்சன் விளக்கம் புரி பசுமுன் அலங்கார்ந்த நயத்து வெள்ளி இரும்பு என்னும் ஒளிவிழுக்கின்ற மதில்களை ஓங்கிய 3 புரதங்களிலும் கமலேஷன், தாரகேஷன், விதனியுன்மாலி என்னும் திரிபுர அசுரர்கள் போலவே தாரகாசுரன் அவற்றுள் நுழைந்தான். மாயாவிகளாகிய அவ்விரண்டு அசுரரும் அவ்வண்ணம் போர் புரியும் போது சக்திவேர் பெருமானது புன்னகை தோன்றி தவழ்ந்தது. அதனால் அப்புறங்கள் ஒருவேறுபட்டு வெந்தொழிந்தன. கிரௌஞ்சன் மேங்கங்களாகிய வரும்பொழுது யானை முகத்து தாரகாசுரன் அவற்றின் இடுகிலே எதிர்த்தான். அந்த மாய ரூபமும் அழியும்படி குகேசன் பிரசண்ட மாருதமானான். பின்பு கொடிய கிரௌஞ்சன் பெருங்கடலானான். வெற்றிவேலாயுத பெருமாளோ அக்கடலும் வற்றும்படி அத்தண்ணி அள்ளி பருகும் ஒரு கையளவு சலம் போல் குடித்து விட்டான். இவற்றையெல்லாம் கண்டு வெம்பின அவ்வசுரன் உயர்ந்த சக்கரவாள கிரியூரையை கொண்டனான். தாரகாசுரன் அப்பெரிய மலையினுள் நிறைந்தான். அப்போது தூய்வனாகிய முருகப் பெருமான் பற்பல சோதி சூரியர்களாகிய தோன்றி அவர்களை அழித்தான். பின்பு அசுரகுலனாகிய பெருமான் முப்புறவு விளங்கு தனது வேலாயுதத்தை அவ்வுருவையும் தவறாது கொள்ளும் வகையில் பிரயோகித்தான். முப்புயர்வுமற்ற விளங்கும் தனது வேலாயுதத்தை அவ்விருவரையும் தவறாது கொள்ளும் வகையில் பிரயோகித்தான். அப்படி எரியப்பட்ட அவ்வாயுதமானது 2 அசுரருடைய உடல்களில் பிளக்கும் போது
அவர்கள் மற்றில்லா ஒளிக்கும் அடங்கி போம்படி பெரும் சத்தமிட்டு உயிர் துறந்தார்கள். நல்ல உள்ளத்தை உடைய அருணகிரி என்னும் பெயரை உடையவரது இதய தாமரையை விரும்பி அமர்ந்த குமர கடவுளின் ஆற்றலை எவர் தாம் சொல்ல வல்லவராவர்? மாயபுரி திருவிளையாடல் முற்றிற்று.